சிஎஸ்கே டீம்ல எம்எஸ் தோனி விளையாடுவாரா விளையாட மாட்டாரான்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. பாதி மேட்ச் சிஎஸ்கே ஆடி முடிச்சுட்டாங்க. இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட எம்எஸ் தோனி விளையாடல. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்டையும் சரி, ஹெட் கோச் கிட்டையும் சரி, கேப்டன் கிட்ட கூட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கேள்விய, எம்எஸ் தோனி எப்போ சிஎஸ்கே டீம்ல விளையாடுவாருன்ட்டு. அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, அவர் இன்ஜுரியில இருந்து ரெக்கவரி ஆயிட்டாரு, இப்போ உடல் தகுதியும் ஃபிட் ஆயிட்டாரு, கூடிய சீக்கிரத்துல மேட்ச் விளையாடுவாருன்ட்டு சொல்றாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, சிஎஸ்கே டீம் பாதி மேட்ச் தோத்து போயிருக்காங்க, 3 மேட்ச் தான் வின் பண்ணி இருக்காங்க. இதே மாதிரி நிலைமை போச்சுன்னா பிளே ஆஃப் போறது ரொம்ப கஷ்டம் சிஎஸ்கே டீம். இந்த மாதிரி நிலைமையிலையும் எம்எஸ் தோனி ஒரு மேட்ச் கூட விளையாடாம இருக்கிறாரு. இப்போ ஃபிட்டா தானே ஆகிட்டு இருக்கிறாரு. பிளேயிங் 11 கரெக்டா இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நான் வந்தா கரெக்டா இருக்காதுன்னு சொல்றாங்க எம்எஸ் தோனி. ஆனா இப்போ மேட்சே தோத்து போயின்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையிலயும் எம்எஸ் தோனி வரலனா எப்படி? இதுக்கு மேல சிஎஸ்கே டீம் ஒரு மேட்ச் கூட தோக்காம வின் பண்ணி வந்தா தான் பிளே ஆஃப் போறதுக்கே வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து எம்எஸ் தோனி டீமுக்காக விளையாடுங்க. சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க எம்எஸ் தோனி விளையாடுவாருன்ட்டு. சிஎஸ்கே உடைய ரசிகர்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, காட்டுக்குள்ள புலி வருதுன்ட்டு சொல்லுவாங்க தெரியுமா? ஆனா கடைசி வரைக்கும் காட்டு உள்ள புலியே வராது. அது போல தோனி சிஎஸ்கே டீமுக்கு வராருன்ட்டு சொல்லினே தாங்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட விளையாடாம இருக்கிறாரு எம்எஸ் தோனி. எப்பதான் வருவாரோ தெரியல. எம்எஸ் தோனி சிஎஸ்கே டீம்ல எப்பதான் விளையாடுவாருன்ட்டு உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.